பார்வதியும் அனு வந்தாச்சு. ஏ அனு, உள்ள வராத, அங்கே நில்லு, நான் இது வந்துடுறேன். இது இப்ப வரும். தேங்காய், கற்பூரம், நெருப்பு எல்லாம் வரும். இப்படி சுத்துவா. அதுக்குள்ள நீ உள்ள போயிடு. போயிடு அனு. வந்துரும் பஞ்சாங்கம். நிக்க போறியா? போச்சு போ. பிடிங்க. நான் சொன்னேன் பாத்தியா, இவதான் சரியான நாட்டுப்புறம். மூஞ்சிக்கிட்ட நெருப்பு காட்டுறா. நீ படிச்சிருக்க, 23 வயசாச்சு. நீ இப்படி மண்டை ஆட்டிட்டு நிக்கிறியே. நான் படிக்கிறேன், உங்களுக்கு என்ன? தள்ளிவாங்க. என் பொண்ணு 6 வருஷம் ராப்பகலா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி முதல்ல ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறா. என்ன நீங்க ஊர் கண்ணெல்லாம் அவன் மேலதான். திருஷ்டி எல்லாம் போக, திருஷ்டி எல்லாம் போக. முடிஞ்சு போச்சு, போமா. ஹாஸ்பிட்டல் வாசனை, போய் குளி. உங்களே இருந்தா ஒரே சிகரெட் வாசனை. சிகரெட்டா? நான் ஹாஸ்பிட்டல் போகலம்மா, என்னால முடியல. ஏமா நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பேசாம பேங்க்ல கிளர்க் ஆயிருக்கலாம், இல்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். எனக்கு டாக்டர் தொழில் வேண்டாம். நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? எனக்கு திருஷ்டி வேற எடுக்கிறேன். என்னாச்சு அனு? ஒரு 22 வயசு பொண்ணுமா, கர்ப்பமாயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆகல. குழந்தை வேண்டாமா, அதான். என்னடா இது? டாக்டர்னா இதெல்லாம்? அது இல்லம்மா, அந்த பொண்ணு போய் சொல்லிடுச்சு. 50 நாள் போய் சொல்லிடுச்சு. டேபிள்ல தான் தெரிஞ்சது. அதுக்கு 4 மாசம் ஆயிடுச்சு. கையும் காலும் வளர்ந்து விரல் கூட தெரிஞ்சதுமா. இனிமே அந்த குழந்தை உலகத்தை பார்க்க போறதில்ல. அது அழாது, சிரிக்காது, எதுவுமே இல்ல. அது அவ்வளவுதான். நான் தான்மா. எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? எனக்கு வேண்டாம். நான் போக மாட்டேன். அனு அனு அனு, எங்க அக்காவை திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்க. நான் போய் தான் அவளுக்கு புடவையே கட்டி விடணும். நான் வர வரைக்கும் நீ தான் எவாட பாத்துக்கிற. என்ன நீ? உன் பேஷன்ஸ் யாரு? என்ன சீஃப் என்ன சொல்லுவாரு? சீஃபுக்கு ஏகப்பட்ட வேலை. அவருக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்காது. வார்ட்ல பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு ரொமாட்டிக் ஹார்ட் கொஞ்சம் கத்தும். அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் ஒரு கேஸ். ஆனந்த்னு ஒரு 6 வயசு பையன், ஹாட் ஸ்கின்ஸ் லிம்போமா. லிம்போமாவா? சுச்சோ. ஸ்டேஜ் 3. எப்படி 1 மாசம் தாங்கும். என்ன இப்படி சொல்ற? இது பாரு, இந்த கேன்சர் லிம்போமாலாம் எனக்கு வேண்டாம். நீயே பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரு ராத்துல அவன் ஒன்னும் செத்துற மாட்டான், பாத்துக்கோ. பாய். ஏய் மீரா, பாய். பெட் நம்பர் 3 செக் பண்ணியாச்சா? செக் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் இருக்கா? இருக்கு. பைரெக்சியா of unknown origin. Where is Dr. Meera? மீரா. Who are you? நீங்க என்ன மீரா பிராக்சியா? பாராசிட்டமால் கொடுக்கறதானே? ஏற்கனவே கொடுத்தாச்சு சார். ஹவுஸ் சர்ஜனா? எத்தனாவது போஸ்டிங்? ஓஜி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்பிடல், பேஷண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ரெண்டுமே வா. முதல்ல எனக்கு அப்படிதான் இருந்தது. போக போக சரியா போயிடும். டேக் இட் ஈஸி. வேண்டாம். என்ன வேண்டாம்? ஊசி. ஏன்? வலிக்கும். சுச்சோ, யார் சொன்ன வலிக்கும்னு? நான் போட்ட வலிக்கவே வலிக்காது. இன்ஜெக்ஷன் பத்தி யோசிக்க கூடாது. அந்த பக்கம் திரும்பிக்கோ, கண்ணு முடிக்கோ, உனக்கு பிடிச்சது எதை நினைச்சுக்கோ. ஐஸ்கிரீம் பத்தி நினைச்சுக்கலாமா? நல்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், செரிஸ் எல்லாம் போட்டு. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. சாக்லேட்? வேற என்ன பிடிக்கும்? உருளைக்கிழங்கு. சரி, உருளைக்கிழங்கு காரமா வெங்காயம் போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாமா? ஆச்சு. வலிக்கவே இல்லை பாத்தியா? வலிச்சுது. நேத்தி விட ரொம்ப வலிச்சுது.
சாரிப்பா. ஐம் சாரி. கொண்டு வருவீங்களா? என்னது? வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு காரமா. ஓகே. பேரர். என்ன மீரா, இன்னைக்கு வார்டுல 8 ஃபைனல் இயர்ஸ் சேர்ந்து நின்னுட்டு ஒரு பேஷண்ட் சுத்தி கேஸ் பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி ஆஸ்கல்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. முரளி, ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தானே, கத்து குட்டிங்க. சைல்ட் வாஸ் சஃபரிங். பெட் நம்பர் 3 பிரியா தானே? அது பிஎஸ்டி கேஸ் தெரியுமா? She had MDM biventricular hypertrophy. Precardium was hyperkinetic with a systolic thrill at the left sternal border. ஐயோ, 2 பேர் சாப்பிட்டு பேசுங்களே. சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு கேஷுவல்ட்டில ஒரு கேஸ் பார்த்தேன். கையில வெட்டி கையெல்லாம் ரத்தம். பாத்தியா? பாத்தியாவா? நான் தான் அட்மிட் பண்ணேன். அப்படியா? என்ன தகராறு தெரியல, பயங்கரமா ஒரே போடா போட்டுருக்கான். இங்க இருந்து இது வரைக்கும் கிழிஞ்சி ரத்தமும் சதையுமா தொங்குது. கொத கொத கொதன்னு அப்படியே தூக்கி வச்சு அமுக்கி 22 சூச்சர் போட்டேன். ஐயோ போதும். எப்ப பார்த்தா பிளட் டெத் டிசீஸ். இது தவிர வேற டாபிக் தெரியாதா? கொஞ்ச நேரம் வேற ஏதாவது பேச முடியல. வேற எதை பத்தி பேசலாம்? என்ன பேசலாம்? எது வேணாலும் பேசிக்கலாம், மெடிசின் தவிர. கல்யாணத்தை பத்தி பேசலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா முரளி, நிஜமாவா சொல்ற? சீரியஸா தான் சொல்றேன். அனு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிஜமாவே நிஜமாவா? நிஜமாவே நிஜமாவே நிஜமா. என்ன? மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். ராத்திரில தூக்கமே வந்திருக்காதே. என்ன சொல்ல போற? திடீர்னு இப்படி கேட்ட அப்படி? இதுவே ரொம்ப லேட்டு. முரளி செகண்ட் இயர்லயே ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும். இல்ல மீரா, நான் என்ன நினைச்சேன்னு, முரளி என்னை விட உனக்கு தானே ரொம்ப ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களோடது க்ளீன் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களை மாதிரி இல்ல. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து விழுந்து விழுந்து படிப்பீங்க. அடுத்த நாள் சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு பேசாத இருப்பீங்க. நான் அன்னைக்கே நினைச்சேன் 2 எங்கேயோ வசமா மாட்டிக்கு போகுதுன்னு. எனிவே ஐ எம் ஹாப்பியா. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. முரளி கிட்ட நான் என்ன சொல்லுது? சரின்னு சொல்லிடு. சரின்னு சொல்லிடு. கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரலையா? என்னது? அதான் ரோஸ்ட் பண்ணி காரமா வெங்காயம் போட்டு. உருளைக்கிழங்கா? சாரி, மறந்தே போயிட்டேன். அடுத்த தடவை வரும்போது தரேன்னா. சுச்சோ, ஏங்க நிக்கிற? சீஃப் பார்த்து திட்டுவாரு. போ போ, எடுத்து போ. எப்போ? நாளைக்கு. நிச்சயமா? நிச்சயமா. போறியா? பாய். ஹலோ அனு. ஹலோ. நான் 2 நாள் ஊர்ல இல்ல, அதான் உன்னை பார்க்க முடியல. நீ பிறக்கும் போது இப்படிதான் பிறந்தியா? எப்படி? கல்லுளி மங்கி மாதிரி வாயே திறக்காம. லுக், நான் திடீர்னு கேட்டிருக்கலாம். கேட்ட இடம் சரியில்லாம இருக்கலாம். பட் ஐ மென்ட் இட். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெக்கத்து விட்டு கேட்டு 1 வாரம் ஆகுது. யூ ஆர் நாட் செட் எனிதிங். நான் சரியா தூங்கி 7 நாள் ஆகுது. ஒரே டென்ஷன். இத பார், கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ். உண்டி இல்லைன்னு சொல்லிட்டு மனுஷன் நிம்மதியா தூங்குவான்ல. இல்லன்னு இப்ப சொல்லிடாத. 2 நாள் கழிச்சு சொல்லு. பரவாயில்ல, இப்ப வேண்டாம். முரளி, வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட பேசுங்க. வெந்துச்சா? வெங்காயம் போட்டியா? நல்லா ரோஸ் பண்ணுமா. அது ரெசிபியே சொல்லி அமைச்சிருக்கு. போனா எல்லாம் கேட்கும். யார் அந்த பையன்? அதான் சொன்னேன்னு, ஆனந்த் என்னோட பேஷண்ட். அது இல்ல, டாக்டர் முரளின்னு அப்பாவை பார்த்து பேசினாரு நேத்து. பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன விடு, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா என்ன சொன்னாரு? 1/2 மணி நேரம் பாலிடிக்ஸ் பேசினாரு, 1/2 மணி நேரம் வேர்ல்டு எக்கானமி பேசினாரு. மிச்சம் 2 நிமிஷம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அந்த காலத்துல எங்களை தான் பயமுறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
என்ன கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதே வேஸ்ட், பண்ணிக்காதீங்கன்னாரு. அம்மா அவர் அப்படிதான் பேசுவாரு. ஆனா காலையில எழுந்ததும் பொண்டாட்டி கையால ஸ்ட்ராங்கா காஃபி கேட்பாரு. அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற, அவங்க அப்பா அம்மாட்ட பேசட்டுமா இல்ல உங்க அப்பா வந்துட்டுமா? ஐயோ வேண்டாமா, நீயே பேசிடு. ஆனந்த் எங்க? ஆனந்துக்கு சீரியஸ் ஆயிடுச்சு டாக்டர். என்னாச்சு? ஐசியூ கொண்டு போயிருக்காங்க. Poor child. ரொம்ப கஷ்டப்படுறான். I hope he passes away quickly. ஸ்ப்ளீன் வேற enlarge ஆயிடுச்சு. அது ஆனந்தோட அம்மா காலையிலேருந்து இங்கே இருக்காங்க. சீஃப் தேடி வர நான் போறேன். ஐம் டாக்டர் அனு. ஆனந்துக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. மூச்சு விட கஷ்டப்படுறான், ஆக்சிஜன் வச்சுட்டாங்க, சரியா போயிடும். ஐம் டாக்டர் ஸ்னேகலதா, எம்எம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனந்த் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஹோப்பை விட்டுற முடியாதே. நாமெல்லாம் டாக்டர்ஸ், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணத்தானே வேணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஆனந்த் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. எனக்கு அவ்வளோதான் வேணும். ஆனந்த் ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே ஸ்கூல் பேக்கோட வாசல்ல போய் நின்றுவான். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டான். ஸ்கூலுக்கு போய் ஒரு வருஷமாச்சு. டாக்டர், உங்களுக்கு டியூட்டி இல்லையா அன்னைக்கு? ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிருக்கணும். கிளம்புங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. நான் பாத்துக்கிறேன். ஐஷு, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். டாக்டர் உங்களுக்கு ஃபோன். அப்புறம் பண்ண சொல்லுங்களேன். ஏற்கனவே 4 தடவை பண்ணிட்டாருங்க டாக்டர். டைம் என்ன தெரியுமா? 8:30. 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன். ஐம் சாரி, மறந்துட்டேன். சார் தான். எப்போ வர? வர முடியாது முரளி, ஒரு எமர்ஜென்சி, வேற யாருமே இல்ல. அப்ப நீ வரமாட்ட. சில சமயம் தோணுது நான் தான் உன்னை கம்பல் பண்றேன்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நான் மட்டும் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா உன் பின்னாடி அலையறேன்? அப்படி இல்ல முரளி, எப்படி விட்டுட்டு வருதுந்தா? உனக்கு என்ன மதர் தெரேசா நினைப்பா? உன்னை விட்டா வேற டாக்டரே இல்லையா? உனக்கு இஷ்டம் இல்ல, அதான் நீ வரமாட்டேங்கிற. அப்படி இல்ல, சொல்லாதீங்க. I don't mean anything to you. இல்ல? சரி, தோ இப்போ கிளம்பிடுறேன். 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். வேண்டாம், வர வேண்டாம். இறக்கப்பட்டு ஒண்ணு வர வேண்டாம். அழறீங்களா எப்படி இருக்கு டாக்டர்? அழறீங்களா? வலிக்கலையே? அதோ கண்ணெல்லாம் தண்ணியா இருக்கு. அழறீங்கல்ல? ஐம் சாரி டாக்டர். ராத்திரி எனக்கு கோபம் இல்ல, டிசப்பாயின்மெண்ட்.
உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. 26 வருஷமா பேச்சுலரா இருந்தேன். ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி முடியல. ஒரு சாயங்காலம் உன்னை பார்க்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலையை வெடிச்சுன்னு போல இருக்கு. எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிச்சிருக்கு. என்ன பண்ண சொல்ற? மீரா, மீரா, இன்னைக்கு நான் வெளியில போறேன். நான் வர வரைக்கும் நீதான் என் வார்டை பாத்துக்கணும். என்ன பாக்குற? நீதான் எனக்கு ப்ராக்ஸி. டேட்டா முரளி கூட வா. பாத்தியா, என் ஃப்ரெண்ட நீ தள்ளிட்டு போறியா? இல்ல, ஆனந்த் கூட்டிட்டு போறேன். ஏய் அனு, how can you take him? வேணாம். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் கூட்டு போறேன். சீஃப்க்கு இது தெரியுமா? தெரியாம நீ தான் பாத்துக்கணும். ஏய் அனு, என்ன பம்பல மாட்டி விட பாத்தியா? வாலு, சரியான வாலு. இதான் டாக்டர் முரளியா? பரவாயில்ல, நல்லதா இருக்கு. கல்யாணம் பண்ணி போறீங்களா? ஆமா, எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? நான் ஹவுஸ் ஏஜென்சி முடிக்கணும், அவரும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். அப்புறம்தான். அவ்வளோ டைம் இருக்கா? அது வரைக்கும் நான் இருப்பேனா? இருப்பேன், நானும் வருவேன். ஹாஸ்பிட்டல் போலாமா? போர் அடிக்குதா? இல்ல, லைட்டா வலிக்குது. போலாம். உங்க இஷ்டத்துக்கு பேஷண்ட்ஸ் வெளியில கூட்டிட்டு போறதா? Who gave you permission to take him out? ஆமா, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? He is my responsibility. ஹாஸ்பிடல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. டாக்டர், அவனுக்கு ஏதாவது என்னால திட்டு வாங்குறாங்க. not be repeated again. Understand? திட்டினாரா? கண்ணா பின்னான்னு லெஃப்ட் ரைட் திட்டார். ஐம் சாரி டாக்டர், இனிமே நம்ம வெளில போக வேண்டான்னு. சுச்சோ, நீ இப்படி சொன்ன எப்படி? அடுத்த சண்டே நம்ம 2 பேருக்கும் டேட் இருக்கே. மறுபடியும் வெளில போறீங்களா? எங்க? உனக்கு தெரியாதம்மா, டாக்டருக்கு கல்யாணம். அடுத்த சண்டே நிச்சயதார்த்தம். நானும் போறேன். அனு எங்க? அனு இது வந்துருவா. எனக்கு ஒண்ணும் இல்ல, முரளி தான் தவிச்சுட்டு இருக்கான். நான் போய் பார்த்து வந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க. உன் பொண்ணு எங்க? இதோ வந்துருவாங்க. அனு இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்கா. நாம தாம்பூலம் மாத்திக்கலாமே. அனு வந்துட்டுமே, என்ன அவசரம்? என்ன? ஆமா, வந்துட்டுமே. அவ வார்டுக்கு போன் பண்ணி பார்த்தேன். அவ இன்னைக்கு டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணலையா? எங்கதான் போயிருப்பா? முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. நாம அனுக்காக வெயிட் பண்ணாம தாம்பூலம் மாத்திக்கலாமே. நிச்சயதார்த்தத்துக்கே வரலன்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கோ இல்லையோ? சந்தேகம் எதுக்கு? வராடா பாக்கலாம்.
சாரி முரளி. என்னாச்சுமா? ஆனந்துக்கு திடீர்னு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. He was in the artificial respirator. கேன்சர் தின்ன உடம்பு, அவனால தாங்கிக்கவே முடியல. நான், சீஃப், டாக்டர் பிஜி 3 பேரும் 5 hours we struggled. முடியல. ஆனா கடைசி வரைக்கும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். அவன் ஜாஸ்தி கஷ்டப்படவே இல்லை. கரெக்டா 4:55 முரளி, ஆனந்த் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும்.